பக்ராவுடைய முடிவுல துஆவோட எப்படி அல்லாஹ் அந்த சூறாவை முடித்தானோ அதே போல சூரா ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்களும் துஆக்களோட முடிந்தது. சூரா பக்ராவுல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைப்பு ஆச்சரியமான ஒரு படைப்பை அல்லாஹ் தாய் தந்தை இன்றி அல்லாஹ் நேரடியாக படைத்ததை சொன்னதை போல சூரா ஆல இம்ரானில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி படைக்கப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்படி சூரா பக்கராவுல யூதர்களுடைய கொள்கையையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் சொன்னதை போல சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு தாலா கிறிஸ்தவர்களுடைய கொள்கையை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இப்படி பல்வேறு விஷயங்கள்ல இந்த ரெண்டு சூறாவும் ஒன்றுபற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பக்கராவுக்கு சிறப்பு சொன்னதை போலவே சூரா ஆல இம்ரானுக்கு சிறப்பு சொன்னாங்க. இந்த ரெண்டு சூறாவும் ஜஹ்ராவைன் என்று பெயர் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரண்டு ஒளிகள். பொதுவாக குர்ஆனே ஒளி தான். அதில் மிக சிறந்த உன்னதமான ஒளி என்பதாக இந்த ரெண்டு சூறாவுக்கும் ஜஹ்ராவைன்னு பேர் வச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அதிகமாக இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி வருவார்களோ, இதோட கருத்துக்களை சிந்தித்து அமல் செய்து வர்றாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சூறாவும் சுபாரிசு செய்யும் இதை ஓதியவர்களுக்காக என்ற கருத்தில் இதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் சூரா பக்கராவினுடைய கடைசியில் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சொல்லப்பட்டுச்சு. விசேஷமாக தர்மத்தை பற்றி அல்லாஹ் ஆர்வப்படுத்தினான். ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கபலி அன் யஅதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅஹ், அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே செலவு செஞ்சிருங்க. எந்த நாளில் கொடுக்கல் வாங்கலோ நட்போ சுபாரிசோ பயன் தராதோ அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் செலவு செய்யுங்க. நல்ல வழியில் செலவு செய்கிறது, அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஹலாலான பொருள்லேருந்து செலவு செய்கிறது இருக்குது. அது செலவல்ல, அது சேமிப்பாக இருக்குது. எதை அடியான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறானோ அது அவனுடைய சேமிப்பாக இருக்கிறது. நாம் உலகத்தில் மற்ற விஷயங்களை செலவு செய்கிறதெல்லாம் செலவு, அது அழியக்கூடியது. ஆனால் நல்ல வழிகளில் செலவு செய்கிறது இருக்குது, அது நம்முடைய சேமிப்பாக இருக்குது. பேங்க்கில் நம்ம போட்டோம், அது இருக்குது, நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அது மௌத்து வந்துச்சுன்னு சொன்னால் பேங்க்குடைய தொடர்புகள் நம்மை விட்டும் அறுபட்டுடும். அல்லாஹுடைய பேங்க்கில் நம்ம போட்டோம், அல்லாஹ் விரும்பக்கூடிய வழிகளில் செலவு செய்தோம், அதுதான் நாம் போய் அனுபவிப்போம் கபரில் போய். அதுதான் உண்மையான சேமிப்பு. இதை தான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். உடனடியாக அதை அனுப்பி வச்சுட்டாங்க. அல்லாஹுவை போய் சந்திக்க முன்னாடி தங்களுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் நாங்கள் இதை கொண்டு மறுமையில் அனுபவிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க சஹாபாக்கள். இன்றைக்கு ஓதப்பட்ட முதலாவது வசனம் அதை பற்றி தான் அல்லாஹ் ஆர்வப்படுத்தி சொன்னான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது. லன் தனாலு, நிச்சயமாக நீங்கள் அடைய முடியாது. அல் பிர்ர, நன்மையை, சொர்க்கத்தை. ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், பொதுவாக நம்ம செலவு செய்கிறது இருக்குதே, மிஞ்சி போனதை கொடுக்கறது, அதுவும் நன்மை தான். பழசா போச்சு அதனால் ஏழைகளுக்கு கொடுக்கறது இருக்குது, அதுக்கும் நன்மை இருக்குது. ஆனால் பரிபூர்ணமான நன்மை எதில் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் விரும்பக்கூடியதை பிறருக்கு கொடுப்பது. நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் நன்கு அறிவான். ஒமா துன்ஃபிகு மின் ஷை ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் நீங்கள் என்ன செலவு செய்றீங்கன்னு சொல்லி. இந்த ஆயத்தை இறங்குனதுமே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். நீங்கள் எதுவரை உங்களுக்கு விருப்பமானதை செலவு செய்ய மாட்டீங்களோ அது வரைக்கும் நீங்கள் நன்மை அடைய மாட்டீங்க, சொர்க்கத்தை அடைய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய சொத்துக்களில் எனக்கு மிகவும் விருப்பமானது பைரஹா என்ற இந்த தோட்டம். அது எங்கே இருக்குது?
மஸ்ஜிது நபவியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு முன்பக்கம் கிபிலா பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அங்கே போய் ஓய்வு எடுப்பாங்க. அந்த தோட்டத்தில் போய் நல்ல மதுரமான தண்ணி வரக்கூடிய தோட்டமாக இருந்துச்சு. அதில் தண்ணீர் அருந்துவாங்க. அந்த தோட்டம் ஹதரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொந்தமானதாக இருந்துச்சு. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள்லே எனக்கு ரொம்ப பிரியமான சொத்து இந்த தோட்டம் தான். இந்த பைரஹா என்ற தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக வழங்குகிறேன்னு சொன்னான். ஏன்னா எனக்கு பிரியமானதை அல்லாஹ் கொடுக்க சொல்றான், நான் தந்துட்டேன். சஹாபாக்கள் இதில் போட்டி போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னாங்க, நான் விரும்புகிறேன் இந்த விஷயத்தை உங்கள் குடும்பத்தார்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன்னு சொன்னாங்க. தர்மத்தை எங்கிருந்துங்க ஆரம்பிக்கணும்? நபிசாசம் வழிகாட்டினாங்க சஹாபாக்களுக்கு. நெருங்கிய உறவினர்களில் தேவை உள்ளவங்க இருப்பாங்க, நீங்க அங்கிருந்து உங்களுடைய தர்மத்தை ஆரம்பிங்க. குடும்பத்தார்களுக்கு செலவு செய்வதும் தர்மம் தான். குடும்பத்துக்கு செலவு செய்கிறாங்க, அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறோம், அவர்களுடைய பசியை போக்குகிறோம். அதில் தேவை உள்ளவங்களுக்கு ஜக்காத்தாக, தேவை உள்ளவங்க வாங்க வேண்டிய தகுதி உள்ளவங்க இருந்தால் ஜக்காத்து, இல்லை என்றால் தர்மங்கள், இல்லை ஹதியாக்களாக கொடுப்பது. அங்கிருந்து நம்மளுடைய உபகாரங்களை ஆரம்பிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அபூ தல்ஹாட்ட ரலியல்லாஹு தஆலான்ற இந்த விஷயத்தை சொன்னாங்க, உங்க குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்கன்னு சரி. இதே போல பல சஹாபாக்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய சொத்துக்களை யோசிச்சாங்க. எது எனக்கு ரொம்ப பிரியமானதா இருக்குது, பார்த்து பார்த்து அதை செலவு செய்வாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இது யாருக்கு அந்த அளவுக்கு மறுமையின் மீது ஆழமான உறுதியான நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு இது லேசா இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அறிவாளி புத்திசாலி யார்? அல் கையிஸ் மந்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி புத்திசாலி யாருன்னு சொன்னா, மந்தான நஃப்ஸஹு, தன்னுடைய மனோ இச்சையை அடக்கி கொண்டு, அமில லிமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னாடி எனக்கு எது பயன் தருமோ அதுக்கான தயாரிப்பு செய்யறவங்க தான் அறிவாளி. அவன் தான் புத்திசாலி. எது செஞ்சாலும் சரி, இது எனக்கு மறுமையில பிரயோஜனம் இருக்குதா, ஒரு விஷயத்துல ஈடுபடுறோம், அந்த ஈடுபடும் போது யோசிப்பாங்க, இதனால எனக்கு மறுமையில் என்ன கிடைக்கும். அப்படி யோசித்து யோசித்து செய்யறவங்க தான் அறிவாளி. பலகீனமானவன் யார், அறிவற்றவன் யார்? மன் அத்பஅ நஃப்ஸஹு வ ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். மனோ இச்சபடி நடந்துட்டு அல்லாஹ் மன்னிக்கிறவன், அல்லாஹ் பாசம் உள்ளவன் சொல்லி மனோ இச்சபடி நடக்கக்கூடியவன் தான் அறிவற்றவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் அறிவாளிகளாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி எவ்வளவு விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், முன்னோர்களுடைய வரலாறுகள். அவங்கெல்லாம் அப்படி தியாகம் செய்ய போய் இன்னைக்கு இஸ்லாமிய சின்னங்களாக மஸ்ஜிதுகளும் பெரிய பெரிய மதரசாக்களும் இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா, இது போன்ற ஆயத்துகள் ஹதீஸுகள் தான் இப்படியெல்லாம் அவங்கள வக்ஃபு செய்ய வச்சுச்சு. முன்னோர்கள் அப்படியெல்லாம் வக்ஃபு செஞ்சதுனால இன்னைக்கு முஸ்லீம்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன நிலம் வாங்குறது எவ்வளவு கஷ்டமான காலத்துல வாழ்றோம். ஒரு சின்ன விஷயத்த வக்ஃபு செய்யறது எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையில இருக்குது. இந்த நிலைக்கு அவங்கள கொண்டு போனது இது போன்ற வசனங்கள் தான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. அந்த முத்தகீன்கள் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களுடைய அடையாளமாக அல்லாஹ் இதுதான் முதலாவது அடையாளமா சொல்லுவான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா. சந்தோஷமா இருக்கிற நிலைமையிலேயும் தாராளமா செலவு செய்வாங்க நல்ல வழியில. வத்தர்ரா, கஷ்டம் வறுமை பஞ்சமாக இருக்கும், அப்பவும் ஏதாவது செலவு செய்ய ஆசைப்படுவாங்க நல்ல வழிகள்ல. சொர்க்கவாசியுடைய முதல் அடையாளமாக அல்லாஹ் இந்த ஓதப்பட்ட வசனத்தை சொல்லிக்கார். ஒல் காதிமீனல் கைல், கோபம் வரும் அவங்களுக்கு, ஆனா கோபத்தை மென்று முழுங்குவாங்க, மென்று விழுங்குவார்கள். அல்லாஹ் அதை அப்படியே சொல்றான், கடிச்சு மென்று விழுங்குறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் குடிக்கக்கூடிய பானங்கள்லேயே சிறந்த பானம் கோபத்தை விழுங்குதல். கோபத்தை விழுங்குறது. கோபப்படுற மாதிரி மக்கள் நடப்பாங்க.
கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, மென்று மெழுங்குவார்கள். நபிசா சொன்னாங்க, எதிரியை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, எதிரியை வீழ்த்துறவன் வீரன் அல்ல, தனக்குள் வரக்கூடிய கோபத்தை வீழ்த்துறவன் தான் வீரன் சொன்னான். கோபத்தை என்ன செய்யணுங்க? வீழ்த்தணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கோபக்காரங்க, நமக்கெல்லாம் தெரியும். அவங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய அடிமை பெண் அவங்களுக்கு உணவு பரிமாறும் போது அவங்க மேலே சால்னாவை ஊற்றி விட்டுட்டாங்க, அவங்க தலையில் ஊற்றிருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா, எப்படி பயம் வந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு. யாருடைய தலையில்? உமர் ரலியல்லாஹு தஆலா. கீழே ஊற்றினாலே பிரச்சனை, தலையில் ஊற்றிட்டாங்க. எவ்வளோ கோபம் வந்திருக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலானுக்கு. ஆனால் அவங்கெல்லாம் விளங்கி வச்சுருந்தாங்க, எவ்வளோ பெரிய கோபக்காரராக இருந்தாலும் இவங்கெல்லாம் வக்காஃபுன், அல்லாஹுடைய வசனங்களை ஓதப்பட்டால் அப்படியே தங்களை நிறுத்திக்கிடுவாங்க. எந்த நிலையில ஒரு எட்டு கூட முன்னாடி வைக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுட்டு இந்த வசனத்தை தான் அந்த பெண்மணி ஓதுறாங்க. சொர்க்கவாசிகள் யார் தெரியுமா? வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குபவர்கள். இந்த வசனத்தை ஓதனமே உமரத்தன் அப்படி பல்ல கடிச்சிட்டு அப்படியே அமைதியாயிட்டான். அல்லாஹுடைய ஆயத்து ஓதப்பட்டுருச்சு, கோபத்தை காட்ட இயலுமா? திட்ட கூட முடியலை. பிறகு நம்ம இவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சிட்டோம், மன்னிப்பு கேட்கணுமே. அந்த பெண்மணி அடுத்த அந்த ஆயத்தினுடைய அந்த வசனத்தை தொடர்ச்சியாக ஓதுறாங்க. ஒல் ஆஃபீன அனின்னாஸ், அந்த சொர்க்கவாசிகளுடைய அடையாளங்களில் அடுத்த அடையாளம், அவங்க என்ன செய்வாங்க? மக்களால் ஏற்பட்ட தவறுகளை மன்னித்து விட்டு விடுவார்கள். சரி போ, ஒருத்தவங்களால் நமக்கு சிரமம், கஷ்டம், பிரச்சனை வந்துச்சுன்னா மன்னிக்கக்கூடிய சுபாவத்தை நம்ம உருவாக்கிக்கொள்ள. கூட பிறந்த சகோதரர்களால், சகோதரிகளால், பக்கத்து வீட்டுக்காரங்களால் சிரமங்கள் வந்த, நமக்கு ஏதாவது மன கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க, சொல்லி இருப்பாங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிக்கணும். ஏன்னா அல்லாஹ் கேட்பான், அல்லா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்க விரும்பலையா? எப்போ நீங்க அடுத்தவங்களை மன்னிச்சு பழகுவீங்களோ நீங்கள் மன்னிக்கப்படுவீங்க. அல்லாஹ்வே சொல்றான், அல்லா துஹிப்பூன், நீங்க விரும்பவில்லையா? அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை. சகோதரிகளே, மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெரிய குற்றவாளி, ஒரு அரசாங்கத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சு, அவருக்கு தண்டனை இன்னும் கொஞ்சம் நாளில் அறிவிக்கப்பட போகுதுன்னா அந்த குற்றவாளியோட நிலைமை எப்படி இருக்கும்? அவருக்கு சாப்பாடு இறங்குமா? கல்யாண காட்சிகளை கலந்து கொள்வாரா? அவருக்கு உலகமே வெறுப்படைஞ்சி வாழ்க்கையே வெறுத்து போயிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த உணர்வை அந்த மனுஷன்தான் விளங்க முடியாது, வார்த்தையால் வர்ணிக்கல. உலகத்திலேயே பார்க்குறோம், மன்னிச்சு விட்டுட்டான். ஒரு சாதாரண மாணவர் ஸ்கூலில் பயந்து பயந்து போகிறாரு, இவ்வளோ சொல்லி நாம் சொல்ல கொள்ளாமல் லீவ் எடுத்துட்டோம். பிரின்ஸ்பால்கிட்ட போய் நிப்பாட்டிடுவாங்க. அவர் என்ன கேள்வி கேட்க போகிறார், என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க தெரியலை. இப்படி பயந்து கொண்டே போகிறார். பிரின்ஸ்பால் பார்த்துட்டு, என்னப்பா, சரி போ, இனிமேல் அப்பெல்லாம் வரக்கூடாது, சரியா, ஒழுக்கமாக இருப்பியா? எவ்வளோ சந்தோஷம் அந்த நேரத்தில் ஏற்படும் இந்த மாணவருக்கு. உலகத்தில் இந்த மாதிரி மன்னிக்கப்படுறது, கண்டு காணாமல் விடப்படுறது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுன்னு சொன்னால், நாளைக்கு ஆஹிராவில் இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும். மக்ஃபிரத்தும் மின, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம், அல்லாஹ் மன்னித்து ஒருத்தனை புரிந்து கொள்வதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. அதனால தான் சஹாபாக்கள் யாருடைய பேரை கேட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம்? ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை மன்னித்து புரிந்து கொண்டான், ஏற்றுக்கொண்டான், பொருந்திக்கிட்டான் அல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாரும் ஏன் ஒவ்வொரு சஹாபியோட பேரை கேட்டான் ரலியல்லாஹு சொல்கிறோம்? குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லிட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹும் அவங்களை பொருந்திக்கிட்டான். அதனால் அல்லாஹ் சொல்லுவான், உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் அல்லாஹோட மன்னிப்பும் பொருத்தமும் கிடைக்கிறது தான். இப்போ மற்றவங்களை நாம் மன்னித்து பழகுவது இருக்குது, நாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகும். பிறரால் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் திருப்பி கஷ்டம் கொடுக்க நினைக்கக்கூடாது. ஒல் ஆஃபீன அனின்னாஸ், உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? சரி இப்போ நான் உன்னை மன்னிச்சுட்டேன்டாங்க. பிறகு அந்த பெண்ணு முன்னாடி விடலை. இந்த பெண் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
இஸ்லாம் தான் அடிமைத்தனத்தை ஒழிச்சிச்சு. போர்க்காலங்களில் கைது செய்யப்பட்ட எதிரிகளுடைய பெண்கள் எல்லாம் போராளிகளுக்கு மத்தியில் பங்கீடு செய்யப்படுவாங்க. போராளிகள் அடிமைகளாக வச்சுக்கிடுவாங்க. அடிமை வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பயங்கரமான விஷயம். அந்த அடிமையிலேருந்து உரிமைறது இருக்குது, அது அதை விட நரகத்திலேருந்து விடுதலை செய்யப்பட்ட மாதிரி. குர்ஆன்ல மார்க்க நமக்கு சொல்லுது, ஒரு அடிமையை உரிமையிட்டால் அல்லாஹ் அந்த மனிதரை நரகத்திலிருந்து உரிமையிடுவான். யார் ஒரு அடிமையை உரிமையிடுறாங்களோ, உரிமையிட்ட மனிதனை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிருவான். இப்போ இந்த பெண்மணி பார்த்தாங்க, நம்ம அடிமையாவே இருக்கிறோம், பெரிய பாக்கியம்தான். யாருடைய உமர் ரலியல்லாஹு தன்னுடைய அடிமையாக இருக்கிறோம், பாக்கியம்தான். இருந்தாலும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியாகி சுதந்திரமான பெண்ணாக இருந்து இவங்க வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே நினைச்சாங்க. அந்த ஆயத்தை முழுசா ஓதி முடிச்சாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்னு ஆயத்து முடியுது. உடனே உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, உன்னை நான் உரிமையிட்டுட்டேன் போ. ஒரு ஆயத்தை ஓதி ஒரு பிரச்சனை அந்த பெண்ணை எப்படி சமாளிச்சாங்க. ஒரு அடிமையிட்ட குர்ஆனுடைய இவ்வளவு பெரிய ஞானம் இருந்திருக்குது. அதான் விஷயம். யார்கிட்டங்க? உமர் ரலியல்லாஹு தாண்ட இவ்வளவு பெரிய ஞானம் இருக்கிறது பெருசு இல்லை. யார்கிட்ட இருக்குது? அவங்க கூட இருந்த அடிமை பெண்ணிடத்துல குர்ஆனுடைய ஞானம். அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாங்க. ஒரு ஆயத்தை ஓதுனா இவங்க தங்களுக்கு சரிபட்டு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய அடையாளமாக இந்த குணாதிசயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல முதன்மையான குணமாக அல்லாஹ் சொன்னது, நல்ல நிலைமையிலையும் வறிய நிலைமையிலையும் தாராளமாக செலவு செய்யறது இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தர்மம் செய்வதால் செல்வம் குறையாது. மார்க்கத்துல அதிகமான விஷயம் அப்படிதான். வெளிரங்கத்தை வச்சு பார்த்தா நமக்கு அறிவுக்கே எட்டாது. வெளிரங்கத்தை வச்சு பார்த்தா 100 ரூபா இருக்குது, 10 ரூபா சதக்கா செஞ்சோம், குறையுதே, 90 ரூபா வந்துடுச்சு, குறையாதுன்னு சொல்றாங்க. 3 விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொன்னாங்க. சத்தியமா 3 விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதுல ஒண்ணுதான் தர்மம் செய்வதால் செல்வம் குறையாது என்று சொன்னாங்க. ஒருத்தர் மன்னிப்பதால் அவருடைய கண்ணியம் உயர்ந்தே ஆகும், கண்ணியம் குறையாது. ஒருத்தரை மன்னிக்கிறார், பழிவாங்க சக்தி இருந்தும் பழி வாங்காம மன்னிச்சு விடுறாரு, அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான். அந்த மாதிரி மன்னிக்கிறவங்களோட கண்ணியம் கூடும். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் பணிந்து போவார்களோ, பணிஞ்சு போறாங்க, இவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான். இந்த 3 விஷயம் சத்தியமானது. இதுல தர்மம் செய்யறதுனால செல்வம் குறையாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகுது? அதுல பாதுகாப்பு கிடைக்குது. அந்த இருக்கிற செல்வம் என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுது. சில நேரங்கள்ல தர்மம் முறையாக செய்யப்படாததால, பொருளுக்கான ஜகாத்து கொடுக்கப்படாததால மொத்த செல்வமும் அழிக்கப்படலாம். மொத்த செல்வமும் வீணான இடங்கள்ல அல்லது மனம் விரும்பாத இடங்கள்ல அது நஷ்டமாகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இப்ப தர்மம் என்பது நம்மளுடைய லாபம், நம்மளுடைய நன்மைக்கு தானே தவிர உலகத்திலேயும் நன்மை இருக்குது. அதுல மறுமை தான் நமக்கு அசல். மறுமையில இதற்கான கூலியும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கணும். அதே நேரத்துல அல்லாஹு தாலா கைமேல் கூலியாக உலகத்திலேயே அல்லாஹ் பல நலவுகளை கொடுப்பான். தர்மத்தை கொண்டு அவங்களுடைய முசீபத்துகளை நீக்குவான், ஆபத்துகளை நீக்குவான், கெட்ட மரணத்தை அல்லாஹ் நீக்குவான். இது போன்ற விஷயங்கள் என்ற வசனங்கள்லயே ஓதப்பட்டுச்சு. ஆனா இந்த தர்மம் செய்யறத ஈமான்ல பலகீனமான அடியார்கள், இன்னும் சொல்ல போனா ஈமானே இல்லாத முனாஃபிக்குகள்லாம் கேலி செய்வாங்க. குறிப்பிலும் குறிப்பாக யூதர்கள் என்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் அதை சொல்லி காட்டினா, லக்கது சமி அல்லாஹு கௌலல் லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா. எப்படி யூதர்கள் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல கடன் கேட்கிறான். மந்தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை எடுத்துட்டு போய் யூதர்களுக்கு போய் தாவத் கொடுப்பாங்க. யூதர்களுடைய சபையில போய் அங்க இருக்க ஒரு ஆலிம்கிட்ட போய் இந்த வசனத்தை சொல்லி, நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கிறத ஆயத்தை ஓதுறான். அப்ப அந்த யூதன் சொல்றான், அல்லாஹ் கடன் கேட்பானா? அல்லாஹ் சொன்னது
மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுக்கிறாரோ ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா, அல்லாஹ் அவருக்கு பன்மடங்காக இரட்டிப்பாக்கி திருப்பி தருவான். உலகத்துல பரக்கத் செய்வான், மறுமையில் அல்லாஹ் பன்மடங்கு நன்மையை அல்லாஹ் தருவான் தர்மத்துக்கு. இது அந்த யூதர்கள் என்ன தெரியுமா கேட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, கடன் யாருங்க கேட்பா? யார் ஏழையா இருக்கிறானோ அவன் தான் கடன் கேட்பான். காசு இல்லாதவன் கடன் கேட்பான். கடனும் கேட்கிறான், வட்டி தர்றேங்கிறான். நமக்கெல்லாம் வட்டியை வானா, மனிதர்கள்லாம் வட்டி ஹராமுன்னு சொல்லிவிட்டு யாரு கடன் தர்றீங்களோ அவங்க ரெட்டிப்பா பன்மடங்கா தருவேன்னு அல்லாஹ் சொல்றான். அவளுக்கு தனக்கு வந்துச்சு கோபம். அவன் என்ன சொன்னா, இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா, அல்லாஹ் ஏழை, நாங்க தான் பணக்காரங்க, வாங்க எங்கிட்ட கேட்குறீங்க கடன் கேட்கிறான்னு சொல்லி கடுமையான கோபத்துல ஓங்கி ஒரு அறைய விட்டாங்க. செவுல கன்னத்துல ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் அடிச்சிங்க? இந்த மாதிரி சொல்லிட்டாரு. யூதருடைய பழக்கம், பொய் சத்தியம் வேணா செஞ்சு மறுப்பாங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அல்லாஹ் பத்தி. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். லக்கது சமி அல்லாஹ், அல்லாஹ் செவிதாழ்த்தி கேட்டு விட்டான். கௌலல்லதீன காலு இன்னல்லாஹ ஃபகீர் வ நஹ்னு அக்னியா சனக்துபு மா காலு வ கத்லஹுமுல் அம்பியா. அவங்க சொன்னது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க நபிமார்களையோ கொலை செஞ்சவங்க, அதையும் நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இப்படி அல்லாஹ் ஃபகீர் ஒன்னும் நாங்க தான் பணக்காரங்கன்னு சொன்னதை அல்லாஹ் கேட்டான்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன விஷயத்த அல்லாஹ் தஆலா உண்மைப்படுத்தி ஆயத்தை இறக்குனான். பிறகு அல்லாஹ் அந்த இடத்துல பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு சொன்னா, லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், இன்னமும் நீங்க சோதிக்கப்படுவீங்க இந்த யூதர்களால, உங்களுடைய உயிருக்கும் உங்க பொருளுக்கும். وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களான அந்த யூதர்களிடம் இருந்தும் இணை வைப்பார்களிடம் இருந்தும் உங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய காதல கேட்பீங்க. அல்லாஹ் பத்தி கொச்சையா பேசுவாங்க, நபிசாசத்தை பத்தி பேசுவாங்க, நிறைய உங்களுக்கு சகிக்க முடியாத விஷயத்த, உங்க மார்க்க விஷயத்த அந்த யூதர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் போய் சொல்லிட்டான். அல்லாஹ் பத்தி இப்படி சொன்னவங்க நம்மளை பத்தி பேசாம இருப்பாங்களா? சஹாபாக்களை பத்தி பேசாம இருப்பாங்களா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. ஆனா நீங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டு கொதிப்படைஞ்சு ஆத்திரப்பட்டு நீங்க எதுலையும் போய் இறங்கிறாதீங்க, தேவையில்லை. பொறுமை காத்துங்க, பொறுமை காலுங்க. ஒத்தத்தக்கு, நீங்க தக்குவாவோட முறைப்படி மார்க்கத்தை பேணி அல்லாஹ்க்கு பயந்து அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உள்ளத்தை நிறுத்தி நீங்க வாழுங்கள். فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ, இதுதான் காரியங்கள் மிகவும் உறுதிமிக்க காரியம்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ முஸ்லீம்கள் கொதிப்படைஞ்சு நாம உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது வீணான விஷயங்கள்ல இறங்கிட்டோம், அது வேற மாதிரி போய் முடிச்சிடும். அவசரம் வேண்டியதில்லை. நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல உதவி செய்யறான். ஆக இது போன்ற தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல முஸ்லீம்கள் எப்படி, ஈமானுக்கு கொண்டவங்க எப்படி நடந்து கொள்வாங்க, ஈமான் இல்லாத முனாஃபிக்குகள் யூதர்களுடைய பழக்கம் எப்படி இருக்குங்கிறத சொல்லி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையாக இதை சொல்லி காட்டுறான். குறிப்பாக முஸ்லீம்கள் தங்களுக்கு இடையில ஒற்றுமையாக இருக்கணும். அந்த விஷயம் இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு, 2வது பக்கத்திலே ஓதப்பட்டுச்சு. வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், ஒற்றுமையாக இருங்க. மார்க்க பேரை வச்சே இன்னைக்கு பிரச்சனை வருது. குறிப்பா நோன்பு அதுக்குண்டே உள்ள மாசம் ஆக்கிட்டோம். நோன்பு ரமலான் வந்துட்டாலே பிற பார்த்ததுலேருந்து சண்டை போடுறதுக்குண்டே உள்ள மாசம். செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துகளை வச்சே பிரச்சனை. ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி இது, மிகப்பெரிய சூழ்ச்சி. வேற எதை சொன்னாலும் இந்த உம்மத்தை ஏத்துக்கிடாது. மார்க்கம், இது பிதாத்து, இதெல்லாம் வழிகேடு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூக்கி விட்டுட்டா போதும், மாசம் முழுக்க இதையே அரைச்சிட்டு கிடப்பாங்க. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் முகத்தை சுவிச்சுட்டு போவார், இவர் அவருக்கு சலாம் சொல்ல மாட்டாரு, இவர் அவர் பின்னாடி தொழாதேம்பாரு, இவங்கெல்லாம் வழி கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த ஆலிமுடைய தொடர்பு விட்டு தூரமாக்கணும், மஸ்ஜிதை விட்டு தூரமாக்கி தான் சைத்தானுடைய சூழ்ச்சி. பள்ளி தொடர்பை விட்டும் உலமாக்களை விட்டும் பொதுமக்களை பிரிச்சிட்டாலே போதும், இந்த சமூகம் தறிகட்டு போயிடும், அல்லாஹுடைய உதவி இழந்துடும். இன்னைக்கு அந்த சூழ்ச்சியை நல்லா செய்யறான் மார்க்கத்தின் பெயராலேயே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு பிரிஞ்சு கிடந்த அந்த மதீனாவாசிகள் அவுஸ் ஹஸ்ரஜ்னு 2 கோத்திரத்தார்கள், கடுமையான யுத்தம் போர் அளவுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு எல்லாரும் ஈமானை ஏற்றுக்கொண்டு சகோதரர்களாக ஆயிட்டாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறத பார்த்து இவங்கெல்லாம் அன்சாருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து அல்லாஹ் ஒன்றிணைச்சிட்டான். இதை பார்த்து சகிக்க முடியாத அந்த யூதர்கள்ல ஒரு யூதன், எப்படி இவங்க ஒரு சபையில இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கலாம், கொதிப்படையுது அவனுக்கு. உடனே என்ன செஞ்சான் அந்த யூதன், இன்னொரு வாலிப யூதனை கூப்பிட்டு சொன்னா, நீ அந்த சபையில போய் இவங்க முற்காலங்கள்ல இவங்களுடைய சண்டைகள்ல அவுஸ் எப்படி ஹஸ்ரஜ் மக்களோட போர் செஞ்சு வீரத்தோட செயல்பட்டாங்க, அந்த வீரத்தை தூண்டி நீ பேசிட்டு வா, ஞாபகப்படுத்தி கவிதை படி. ஒரு சாரார பாராட்டி பேசும்போது இன்னொரு சாரார் அதே சபையில் இருக்கிறாங்க, அவங்க தங்களை சார்ந்த ஒரு கவிதையை பாடுறாங்க, வீர கவிதையை. இவங்க அதுக்கு எதிர்ப்பா இவங்க படிக்க, முஸ்லீம்கள் அன்சார்கள் தங்களுக்கு இடையில போர் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. யூதன்ல பாத்தீங்களா, சஹாபாக்கள் நபிசாச ஹயாத்தோடு இருக்கிறாங்க. நபிசாசத்துக்கு இந்த செய்தி வருது, இப்படி அன்சார்கள் தங்களுக்கு இடையில அடிச்சுக்கிறாங்க, அடிக்கிற நிலைமைக்கு வாள் எடுத்து சண்டை போற நிலைமை வந்துருச்சு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போறாங்க, இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதிக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை நினைச்சு பாருங்க. இது குந்தும் அஅதா, நீங்க எல்லாம் இஸ்லாம் ஈமான் ஏற்க முன்னாடி விரோதிகளாக இருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்க உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பை பிணைப்பை உண்டாக்கி விட்டான். ஃபஅஸ்பஹ்தும் பினிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்க எல்லாம் சகோதரர்களாக ஆயிட்டீங்க. நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை அங்கிருந்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறான் என்பதாக இந்த வசனங்களை ஓதி காட்டினதும் அத்தனை சஹாபாக்கு தங்களுடைய அந்த தவறை உணர்ந்து ஆயுதங்களை கீழே போட்டு சஹாபாக்கு தங்களுக்கு மானக்கா செஞ்சு மன்னிச்சுக்கிட்டான். சந்தோஷமா இருந்து சொன்னாங்க, ஷைத்தான் எங்களுக்கு எதை விளையாடிட்டான்னு சொல்லி. நம்ம யோசிச்சு பார்க்க, தீன் அல்லாஹ் தீனை கொடுத்தது இந்த தீனின் மூலமாக இணைப்பதற்கு தான், தீனுடைய பேரால பிரிவதல்ல, தீனுடைய பேரால பிரிவதில்லை. எந்த விஷயத்தை உம்மத்துல சொன்னா ஒற்றுமை வருமோ அதை தான் பேசணும். எந்த மசாயில்களை நம்ம அதிகமா பேசினா பிளவுகள் வருமோ அதை பொது சபையில பேசக்கூடாது. மசாயில்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், அந்த கருத்து வேறுபாடால உள்ளங்கள் பிளவுபடக்கூடாது. கருத்து மோதல் இருக்கலாம், உள்ளங்கள் பிளவுபடக்கூடாது. உள்ளங்கள் சாதாரண விஷயம். ஒரு மாணவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி சொல்றாங்க, ஜும்மாவை ஹுதுபாவை தமிழ்ல தான் ஓதணும், நீங்க அரபியில ஓதுறீங்க. சின்ன பையன், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட போயிட்டு அரபியில ஓதுனேன்னு அவருக்கு போய் ஆதாரம் இதெல்லாம் சொன்னா விளங்குமா? தமிழ்ல தானே பயான் செய்யணும், அரபியில ஏன் ஹுதுபா ஓதுறாங்க? தமிழ்ல ஓதுனா கூடாதா? நான் ஒன்னும் சொல்ல, தமிழ்ல தொழுவுங்க. ரசூலுல்லாஹ் அரபி, அவங்க அதனால அரபியில ஓதுனாங்க, நீங்க தமிழ்லே தொழுவுங்க. அல்லாஹ் மிக பெரியவன், அளவற்றாருள் ஆளலும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹின் திருப்பெயரால் ஓத ஆரம்பிக்கிறேன். எல்லாருக்கும் விளங்குமே. சடங்கா நம்ம ஏன் அரபியில ஓதி தொழுவனும்? சலாம் ஏன் அரபியில சொல்றீங்க, தமிழ்ல சொல்லுங்க, உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பாங்கு தமிழ்ல சொல்லுங்க, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். ஹையால ஸலா, தொழுகைக்கு வாருங்கள். ஹையாலல் ஃபலா, வெற்றியும் பக்கமா. ரசூல் என்ன அரபியில தான் ஓதணும் சொன்னாங்களா? இப்ப பாங்க அரபியில சொல்லுவீங்க, தொழுகை அரபியில தொழுவீங்க. ஜும்மா 4 ரக்காத்தை 2 ரக்காத்தாக்கி அந்த 2 ரக்காத்துக்கு சமமான ஹுத்துபாவை முழு உலகத்துல முழு உலகம் ஏற்றுக்கொண்ட விஷயம் அரபியில தான் ஹுத்துபா ஓதணும். ஏன்னா அது 2 ரக்காத்துக்கு சமம். அது அதனாலதான் சொல்லப்படுது, ஹுத்துபா ஓதும் போது பேசுனாக்கா நன்மை இழந்துருவீங்க.
ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்தப்படுது. ஹுத்துபாவுக்கு முன்னாடி பேசாதீங்க, பேசுனா நன்மை இழந்துருவீங்க. ஏன்னா தொழுகைக்கினுடைய ஸ்தானம் அந்த 2 ஹுத்துபா 2 ரக்காத்துக்கு சமம் அது. அப்ப அது அரபில தான் செய்யணும்னு முழு உலகம் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்கேயுமே கருத்து வேறுபாடு கிடையாது இதுல. இப்ப புதுசா இதை கலப்பி விடுறாங்க, ஏன் அரபில ஓதுறீங்க? இப்படி ஒன்னொன்னா ஆழமாக சிந்திக்கிறது இல்லை. மேலோட்டமாக பார்க்கும் போது இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா தெரியும். கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்ற நோக்கம் என்னன்னா, எந்த விஷயங்களை சமுதாயத்துல சொன்னா உள்ளங்கள் ஒன்றுபடுமோ, முஹப்பத் உண்டாகுமோ, சலாம் சொல்லிக் கொள்வாங்களோ, அந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யணும். எதை சொன்னால் சமுதாயத்துல பிரச்சனையும் பிளவுகளும் மன வருத்தங்களும் உண்டாகுமோ, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிச்சான். ஒரு தடவை மஸ்ஜிதுல இருந்து வெளியில வர்றாங்க, ஒரு சஹாபி ஒரு ஆயத்தை சொல்லி தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக சொல்றார். இன்னொரு சஹாபி தன்னுடைய எதிர்மறையான இன்னொரு கருத்துக்கு ஆதாரமாக இன்னொரு கருத்தை சொல்ற. ஒரு ஆயத்தை ஓதுற, 2 பேரும் ஆயத்தை வச்சு சண்டை போடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி இதை பார்த்துட்டு அவங்களுடைய முகம், அதை பார்த்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு முகம் எப்படி ஆயிடுச்சுன்னா மாதுளம்பழத்தை பிழிந்ததை போன்று செக்கச்சேரண்டு ஆகிவிட்டது. நான் இருக்கும் பொழுதே குர்ஆனை கொண்டு தர்க்கம் செய்கிறீர்களா? இதற்காக குர்ஆன் இறக்கப்பட்டது. உங்களுக்கு இடையில் நீங்கள் சண்டை போட்டு ஒருத்தரை ஒருத்தர் அடித்து வெட்டி கொண்டு காஃபிர் ஆகிவிடாதீங்கன்னு சொன்னான். இவ்வளவு பயங்கரமான வார்த்தை. சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு இருந்துச்சு, உள்ளங்கள் பிளவுபட. அப்போ இது போன்ற விஷயங்களை நாம பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம். பிறகு நம்ம செய்யக்கூடிய அமல்களிலே சந்தேகம் ஏற்படுது. பிறகு அமல்களில் குறைய உண்டாக்கி பிறகு அதையே முதாக்கரா செய்யறோம். இதை பத்தியே பேசுறான். இதை பத்தியே சின்ன சின்ன பிள்ளைங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். துவா ஒப்புக்கொள்ளப்படுமா? தொழுகை ஏற்கப்படுமா? எவ்வளவு நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் சமூகத்தில் இருக்குது. இப்படி மார்க்க விஷயங்களை சொல்லி நம்ம கருத்து வேறுபாடான விஷயங்களை பேசி மோதி கொள்றது இருக்குதே, அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு நம்ம தூரமாக்க. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதனால் அல்லாஹ் சொல்றான், வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமையை பத்தி சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். யதுஊன இலல் கைர், நலவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும். அவர்கள் யஅ்முரூன பில் மஅரூஃப் யன்ஹூன அனில் முன்கர், நலவான விஷயங்களை எதை பேசினா உள்ளங்கள் ஒன்றுபடுமோ, ஈமானை பத்தி, மறுமையை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, தக்வாவை பத்தி, இஹ்லாஸை பத்தி, மன்னிக்கிறத பத்தி, விட்டு கொடுக்கிறத பத்தி, இது போன்ற விஷயங்களின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்கு. உழைப்பு செய்யுங்கிற அல்லாஹ். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்றான். அதனால நாம இந்த ரமலானுடைய மாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நலவான விஷயங்களை ஏவணும். தீன் பக்கம், மஸ்ஜிதின் பக்கம், அமலின் பக்கம், குர்ஆன் ஓதுவதின் பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டுதலாக இருக்கணுமே தவிர இது போன்ற கருத்து வேறுபாடான விஷயங்கள்ல உலமாக்கட்ட ஒப்படைச்சிரு. யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசினா, நான் ஆலிம் கிடையாதுங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் மண்டிக்கிட்டு பேச தயவு செஞ்சு என்கிட்ட இதை சொல்லாதீங்க. அந்த மெசேஜை நீங்க பார்க்காதீங்க. ஒரு சின்ன சந்தேகங்கிற விஷத்தை போட்டுருவாங்க, அது நல்லா வேலை செய்யும். எந்த அமல்லையுமே ருசி தெரியாது, சந்தேகத்தோடு இருக்கணும். யாரை பார்த்தாலும் சந்தேக எண்ணம், யார் மீது அன்பு உண்டாகாது. இது இஸ்லாமே கிடையாது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய இது போன்ற விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தி நம்ம வாழக்கூடிய காலம், நாட்டுடைய சூழ்நிலை, இதெல்லாம் கவனத்துல வச்சு நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், மறுமையை நம்பக்கூடியவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தினர்களாக இருக்கிறோம். அடிப்படையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதுல நம்ம ஒன்றுபட்டவங்களாக இருக்கிறதுல நாம இன்னும் நாம பிணைப்பை அதிகப்படுத்தணும். ஒற்றுமையாக எல்லா விஷயங்களையும் நாம எதிர்கொள்ளும் போது அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒற்றுமையை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. குறிப்பாக இந்த சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத்து 10 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தூங்கி முழிச்சாலும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு நாள் போய் தங்கினேன். அவங்களுடைய சாட்சி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியாக இருந்தாங்க. அப்போ மைமூனா ரலியல்லாஹு தஆலா வீட்டை ரசூலுல்லாஹ் தங்கும் போது நானும் போய் தங்கினேன். எதுக்காக சொன்னா, இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களை கற்றுக்கொள்றதுக்காக போய் தங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலவானில ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா படுக்கிறாங்க. சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி விழித்ததுமே
படுக்கையிலேருந்து உட்கார்ந்த இடத்திலேயே தங்களுடைய கண்களை கசக்குனாங்க. கசக்குனதுமே ஓதக்கூடிய முதலாவது வசனம் இந்த ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்கள் தான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அந்த ஆயத்திலிருந்து சூரா முடிகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. இது நபிசாசம் வளமையாக இருந்துச்சு. முடிஞ்சா இந்த கருத்துக்களை சிந்திச்சு நாம் ஓத முயற்சி செய்யணும். அந்த வசனங்களை மனப்பாடமாகவோ அல்லது பார்த்தோ நாமும் அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்து, அதுபோல் ஆல இம்ரானுடைய கடைசி இந்த 10 ஆயத்துகளை வாழ்க்கையில அமல் செய்வதற்கு ஓதுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ வாழ்க்கையில முழுமையாக எடுத்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.